எதுக்கோ நீதிமன்றங்கள்ல தடை உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, திரைப்படங்கள் வெளியாகி சுமார் 3 நாட்கள் வரைக்கும் எந்த ஒரு விமர்சனங்களும் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல தடை உத்தரவு கேட்டிருக்காங்க. இதற்கு நீதிமன்றமும் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன நடந்தது என்பதை விரிவா பார்க்கலாம். வாங்க. நடிகர் சூர்யா அவர்களுடைய நடிப்புல சமீபத்துல வெளிவந்த திரைப்படம் தான் கங்குவா திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு சமூக வலைதளங்கள்ல நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் உருவாகி இருக்கிறதா பல தரப்புகள்ல இருந்து குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சமீப காலமாக வெளியாகும் அனைத்து படங்களுக்குமே எதிர்மறையான கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல உருவாகி படத்தினுடைய வசூலை குறைத்து விடுவதாகவும் திரைப்படங்களுடைய தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால திரைப்படங்கள் அனைத்தும் திரையரங்குல வெளியான பிறகு சுமார் 3 நாட்கள் கிட்ட எந்த ஒரு விமர்சனங்களுமே வெளியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக படக்குழுவின் தயாரிப்புல இருந்து நீதிமன்றத்துல ஒரு மனு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த மனுவில் அவங்க குறிப்பிடப்பட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, புதிதாக வெளிவரும் திரைப்படங்கள் குறித்த விமர்சனங்களை வெளியிடுறதுல ஒரு சில வரைமுறைகளை வகுக்க வேண்டும் என்று மத்திய மற்றும் மாநில அரசுகள் உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்படும் திரைப்படங்கள் அனைத்துமே இது போன்ற எதிர்மறையான கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களால படுதோல்வி அடைவதாகவும் திரையுலகில் இதனால ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த மனு நீதிபதி சவுந்தர் அவர்களுடைய முன்னிலையில விசாரணைக்காக வரும்பொழுது திரைப்படங்கள் வெளியாகும் பொழுது இந்த மாதிரியான எதிர்மறையான கருத்துக்கள் இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களையுமே பேட் வேல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்கள் மீதும் எதிர்மறையான கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்யறாங்க. அதனால திரைப்படங்கள் வெளியாகி குறைந்தபட்சம் 3 நாட்களுக்கு எதிர்மறை கருத்துக்களோ அல்லது விமர்சனங்களையோ வரதை தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க. இவங்க தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்ட அனைத்து வாதத்தையுமே கேட்ட நீதிபதி இறுதியில சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா அதற்கு காவல்துறையில முறையா புகார் அளிக்கலாம், அதற்கான நடவடிக்கைகளையும் நீங்க மேற்கொள்ளலாம். ஆனா கருத்து சொல்றது அப்படிங்கிறது மனிதருக்கு அளிக்கப்பட்ட ஒரு சுதந்திரம், அதை எந்த ஒரு விதத்திலையுமே பறிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நிறைய திரைப்படங்கள் நல்ல மாதிரியான விமர்சனங்களை பெறுறது அப்படிங்கிறதுனால இதை ஒட்டுமொத்தமா தடை பண்றது அப்படிங்கிறது முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த வழக்கு தொடர்பா 4 வாரங்கள்ல பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய மற்றும் மாநில அரசுக்கும் யூடியூப் நிறுவனத்திற்கும் உத்தரவிட்டு இந்த விசாரணையை தள்ளி வச்சிருக்காங்க. படங்கள் வெளியாகி 3 நாட்களுக்கு திரை விமர்சனங்களை தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முன்வைக்கப்பட்ட இந்த கோரிக்கை பலருமே அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல பகிர்ந்துட்டு இருக்காங்க. படங்கள் வெளியாகி 3 நாட்களுக்கு விமர்சனங்கள் கூடாது அப்படிங்கிற மாதிரி வெளியான இந்த செய்தியை தற்பொழுது பலருமே அவர்களது சமூக வலைதள பக்கங்கள்ல பகிர்ந்துட்டு இருக்காங்க.